السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا أشرف المرسلين صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: أصحابي كالنجوم فبأيهم اقتديتم اهتديتم، أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் ஏக வல்லோனான அல்லாஹ் தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் எம்பெருமான் முத்து முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் அடிச்சுவடுகளையும் சத்திய மார்க்கத்தையும் சற்றும் பிசகாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், வான்மார்கள், குறிப்பாக அந்நுஜூமின் வாயிலாக ரமலான் தொடர் சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் நிச்சமும் நிறைவாக வென்று நிலவட்டுமாக. ஆமாம். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, SSF நடத்தும் அந்நுஜூம் ரமலான் தொடர் சொற்பொழிவு அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் 6 வருடங்களாக தொடர்ந்து நடந்து வந்து கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த தொடர் சொற்பொழிவில் எனக்கும் பேச வாய்ப்பு கொடுத்ததற்கு அந்நுஜூம் SSF பொறுப்பாளர்களுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரல் ஜஸா ஃபித்தார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் மனித வர்க்கத்தை படைத்த பிறகு அந்த மனித வர்க்கம் இந்த நேர்கோணலில் தான் செல்ல வேண்டும், இந்த கட்டுப்பாட்டிற்குள் தான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு வரைமுறையை கற்றுக் கொடுப்பதற்காக மனிதர்களுக்கு மனிதர்களில் இருந்தே நபிமார்களை அனுப்பி அந்த நபிமார்களை பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்களாக ஆக்கி அந்த நபிமார்களுக்கு சில அற்புதங்களை, முஅஜிசாக்களை அல்லாஹ் தஆலா கொடுத்து, அது மட்டுமல்லாது சில நபிமார்களுக்கு அல்லாஹ் வேதங்களையும் கொடுத்து ரசூல் என்கிற அந்தஸ்தை வழங்கி மக்களுக்கு எதை எடுத்து சொல்ல வேண்டும், மக்களுக்கு எதை செய்தால் நன்மை, எதை செய்தால் பாவம் என்பதை எல்லாம் வேதங்களின் மூலமாகவும் நபிமார்களின் மூலமாகவும் அல்லாஹ் தஆலா சமுதாய மக்களுக்கு, உலக மக்களுக்கு விலக்கி கொடுத்து விட்டார். அதன்படிதான் ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முதல் கொண்டு நம்முடைய ஃபாத்திமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை கிட்டத்தட்ட 1,24,000 சொச்சம் நபிமார்கள் இவ்வுலகிற்கு வந்து அவ்வப்போது அச்சமுதாயத்திற்கு தேவையான நன்மைகளை சொல்வதும் தீமைகளை விளக்குவதுமாக இருந்தார்கள். ஆனால் கடைசியாக நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்தமுன் நபியாக, காத்திமுன் நபியாக, நபிமார்களுக்கெல்லாம் முத்திரையாக இந்த உலகத்திற்கு வந்து விட்டார்கள். இதற்கு பிறகு ஒரு நபியோ ஒரு ரசூலோ இந்த உலகத்திற்கு வரப்போவதில்லை என்பதுதான் உண்மையான முஸ்லிமின் நம்பிக்கையாக இருந்து கொண்டிருக்கு. கண்ணியத்திற்குரியவர்களை யோசித்து பார்க்கின்றோம். ஒவ்வொரு சமுதாயத்தை சீர்திருத்துவதற்கும் நபிமார்கள் அவ்வப்போது வந்து கொண்டே இருந்தார்கள், வேதங்கள் அவ்வப்போது இறங்கிக் கொண்டே இருந்தது. ஆனால் இனி கியாமத்து வரை எந்த நபியும் வரப்போவதில்லை, கியாமத்து வரை ஒரே ஒரு வேதம் மட்டுமே இருக்க போகிறது என்று சொன்னால், அந்த வேதத்தை கொண்டு நம்மை சீர்பாதையில் நடத்துவதற்கு
நம்மை எந்த வழியிலே எது சரி எது தவறு என்கிற காலத்திற்கு ஏற்ப சட்டங்களை ஏற்றி கொடுக்க எந்த நபியும் வரப்போவதில்லை என்கிற பட்சத்தில் அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்டவர்கள் தான் சஹாபாக்கள், தாபியீன்கள், இமாம்கள், வலிமார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, வெறுமென குர்ஆனையும் ஹதீஸையும் மட்டும் வைத்து நம்மால் அமல் செய்ய முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக அது முடியாது. இமாம்கள் இல்லை என்று சொன்னால் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு வழிகாட்டியாய் அமையாது, நிச்சயம் வழிகேடாகத்தான் அமையும். என்ன குர்ஆன் ஹதீஸ் நமக்கு வழிகாட்டியா அமையாதா, வழிகேடா அமையுமான்னு கேட்டா குர்ஆனும் அதுதான் சொல்லுது, அல்லாஹும் அதைத்தான் சொல்றான். சில பேர்களுக்கு இந்த குர்ஆன் வழிகாட்டியாக அமையும், சில பேருக்கு இதே குர்ஆன் வழி கெடுப்பதாகவும் அமையும் என்று அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்பொழுது அல்லாஹ் நமக்கு வழிகாட்டியாக குர்ஆனை கொடுத்து விட்டு அந்த குர்ஆனை விளக்குவதற்கு ஆள் இல்லாவிட்டால் நமக்கு காலத்திற்கு ஏற்ப சட்டங்களை வடித்துக் கொடுக்க ஆள் இல்லாவிட்டால், இமாம்கள் இல்லாவிட்டால் நிச்சயமாக அந்த குர்ஆனை கொண்டு சுய அறிவை கொண்டு எதையும் விளக்கிக் கொள்ள முடியாது. அல்லாஹ் தஆலா சொல்கின்றார், இந்த குர்ஆனை நீங்கள் எவ்வளவு தூரம் எடுத்து சொன்னாலும், எவ்வளவு தூரம் விளக்கத்திற்கு உட்படுத்தினாலும் உங்களால் விளக்கத்தை ஒரு பொழுதும் முழுமையாக தந்துவிட முடியாது என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். அப்படி இருக்க நம்முடைய சுய அறிவும் குறுமதியும் அந்த குர்ஆனை விளக்குவதற்கு முழுமையான அத்தாட்சியாக, முழுமையான அறிவாக இல்லை என்கிற பட்சத்தில் இமாம்கள் தன்னுடைய வாழ்க்கையவே அதற்காக அர்ப்பணித்து சில சட்டத்திட்டங்களை நமக்காக வடித்துக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த இமாம்கள் இல்லாவிட்டால் குர்ஆனை முழுமையாக நம்மால் பின்பற்ற, ஹதீஸை முழுமையாக நம்மால் பின்பற்ற முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களை, சிறந்த எடுத்துக்காட்டு ஒன்று சொல்ல வேண்டும் என்றால், நபி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம், நபி அவர்கள் ஹயாத்தாக இருந்து குர்ஆன் வஹீயும் இறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹ் தஆலா நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டு விட்டது என்று சஹாபாக்களுக்கு அல்லாஹ் அறிவித்துக் கொடுக்கின்றான் குர்ஆனின் வாயிலாக. சஹாபாக்கள் எல்லாம் நோன்பு கடமையாக்கப்பட்டுருச்சுன்னு சொன்ன உடனே எல்லாரும் தொடர் நோன்பு இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இஃப்தாரே இல்லாத நோன்புகள், எப்பொழுது இஃப்தார் இருக்கிறது என்பதை தெரியாத நோன்புகள் எல்லாம் தொடர் நோன்புகள் வைக்க ஆரம்பித்தார்கள். ஏனென்றால் முன் சமுதாயத்திற்கு அப்படித்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்தது. தொடர் நோன்புகள் தான் முன் சமுதாயத்திற்கு கடமை. அதன் அடிப்படையில சஹாபாக்கள் எல்லாம் தொடர் நோன்பு வைக்கும் பொழுது யாரேனும் சிலர்கள் மன உச்சியின் காரணமாக தவறில் ஆழ்ந்து விடலாம், வீட்டில் மனைவியுடன் கூடிவிடலாம், அல்லது எப்பொழுது இஃப்தார் என்பது தெரியாமல் பசியின் காரணமாக உணவுகளை சாப்பிட்டு விடலாம். இது போன்ற காரணங்களில் இருப்பதன் காரணத்தினால் சஹாபாக்களில் இருந்த ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், எப்பொழுது இஃப்தார் எப்பொழுது சஹர், இந்த நேர நிர்ணயத்தை எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்ட பொழுது அல் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா அதற்கு நேர நிர்ணயத்தை கொடுக்கின்றான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், உங்களுக்கு கருப்பு கோடு மறைந்து வெள்ளை கோடு உதயமாகும் வரை நீங்கள் சஹர் செய்து கொள்ளலாம். கைத்தில் அஸ்வதி மினல் கைத்தில் அஸ்வத், கருப்பு கோடுகளில் இருந்து வெள்ளை கோடு தெரியும் வரை நீங்கள் சஹர் உணவுகளை செய்து கொள்ளலாம், சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்கிற உத்தரவை அல்லாஹ் பிறப்பித்த பிறகு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உத்தரவை சஹாபாக்களுக்கு கொடுக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல இப்படித்தான் இறக்கி இருக்கிறான். எப்படி அப்படின்னா, கருப்பு கோடு மறைந்து வெள்ளை கோடு தெரியும் வரை நீங்கள் சஹர் உணவை சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டாங்க. உடனே சஹாபாக்கள் என்ன நினைச்சிட்டாங்கன்னு சொன்னா, நேரா வீட்டுக்கு போனாங்க, ஒரு கயிறை எடுத்து 2 கால்லையும் கட்ட ஆரம்பிச்சு. ஒரு கால்ல கருப்பு கயிறு, இன்னொரு கால்ல வெள்ளை கயிறு. இந்த கயிறை கட்டிட்டு ராத்திரி உறங்கிடுறாங்க. காலையில எந்திரிச்சு பார்த்தா அவங்க கண்ணுக்கு எந்த கயிறு முதல் தெரியுதோ, கருப்பு கயிறு தெரிஞ்சா சஹர் இன்னும் செய்யலாம், டைம் இருக்கு, வெள்ளை கயிறு தெரிஞ்சா சஹருடைய நேரம் முடிஞ்சிருச்சுன்னு ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய அபிப்பிராயத்திற்கு ஏற்ப கயிறுகளை வைத்து முடிவுகளை எடுத்துக்கொண்டார்கள். சிலர் எந்திரிச்சு பார்த்தா கருப்பு கயிறு கால்ல தெரியுது, அப்ப இன்னும் நேரம் இருக்கு. அல்லாஹ் கருப்பு கயிறு மறைச்சு வெள்ளை கயிறு எப்ப தெரியுதோ அப்பதான் நீங்க சாப்பிடுறத நிப்பாட்டணும்னு சொல்லி இருக்கிறார். அப்ப நம்ம சாப்பிடலான்னு சில சஹாபாக்கள் சாப்பிட ஆரம்பித்தார்கள். சில சஹாபாக்கள் இல்ல, வெள்ளை கயிறு தெரிஞ்சிருச்சு எங்களுக்கு, அதனால நாங்க இனிமே சாப்பிட முடியாதுன்னு சாப்பிடுறத நிப்பாட்டிக்கிட்டாங்க.
இது மாதிரி இருக்கிற குழப்பமான சூழ்நிலையில ஒரு சஹாபியார் சொல்லலாம், இப்படி சஹாபாக்கள் எல்லாம் மக்கள் எல்லாம் இவ்வாறு செய்து கொண்டிருக்கிறார்களே, இதற்கு என்ன தீர்வு என்று கேட்கும் பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்துக் கொண்டே அந்த குர்ஆன் ஆயத்திற்கு விளக்கத்தை சொன்னார்கள். கருப்பு கயிறு வெள்ளை கயிறு என்று அல்லாஹ் சொல்லி இருப்பது வானத்தின் எல்லையில் தெரியக்கூடிய கருப்பு கலர் நிறம் முடிந்தவுடன் வெள்ளை நிறம் எப்பொழுது தோன்றுகிறதோ அப்பொழுது நீங்கள் உணவை சாப்பிடுவதை விட்டுவிட வேண்டும், குடிப்பதை விட்டுவிட வேண்டும், நோன்பை நோற்றுக் கொள்ள வேண்டும் என்கிற விளக்கத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகுதான் சொல்கிறார்கள். இந்த சம்பவத்தை சொல்ல வருவதின் நோக்கம், சஹாபாக்கள் அரபிகளாகவே வாழ்ந்து அரபிகளிலேயே பண்டித்துவம் முடித்த சஹாபாக்கள் நபி அவர்கள் ஹயாத்தாக இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே ஒரு குர்ஆன் ஆயத்தை தவறாக விளங்கி அவர்கள் அமல் செய்தார்கள் என்று சொன்னால், நபி அவர்களும் நம்மிடத்தில் இல்லை, குர்ஆன் முழுமையாக அறிவில் சிறந்த யாரும் இந்த குர்ஆனிற்கு விளக்கம் தெரிவிப்பவர்களும் இல்லை என்கிற பட்சத்தில் அந்த குர்ஆனிற்கு தெளிவான விளக்க உரையை சொல்வதற்காக தம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் தான் இமாம்களும் தாபிஈன்களும் வலிமார்களும். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட இமாம்கள் நமக்கு தேவையா என்று கேட்டால், அவர்கள் இல்லாமல் நம்மால் எதையும் பின்பற்ற முடியாது, எந்த வகையிலும் நம்முடைய அமல்களை செய்ய முடியாது. யோசித்து பார்க்கிறோம், தொழுக இப்படித்தான் தொழுகணும் அப்படின்னு நபி அவங்க சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க. சஹாபாக்கள் யாருக்கு கற்றுக் கொடுத்தாங்க? நேரடியா நம்ம கிட்ட கற்றுக் கொடுக்கல. நேரடியா நம்ம கிட்ட இப்படி தொழுகுங்க அப்படி தொழுகுங்கன்னு சொல்லல. அடுத்து யாருக்கு வந்தாங்க? சஹாபாக்கள் தாபிஈன்கள்ட்ட தாபிஈன்கள் தபாய் தாபிஈன்கள்ட்ட தபாய் தாபிஈன்கள் நாதாக்கள் இமாம்கள், இப்படி வழிமார்களின் மூலமாக நமக்கு கிடைத்ததுதான் தொழுகை எவ்வாறு தொழுக வேண்டும் என்பது. இந்த தொழுகையை இப்படித்தான் தொழுதார்கள் நபி அவர்கள். அத்தஹியாத்திலே இவ்வாறுதான் கைகளை அசைத்தார்கள். தொழுகையின் நேரத்திலே இப்படித்தான் நபி அவர்கள் இருந்தார்கள் என்பதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் இமாம்கள் தான். இன்னொரு உதாரணம் சொல்லணும்னு சொன்னார், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். முன்னாடி எல்லாம் செருப்பு போட்டுட்டு காலணி அணிந்து கொண்டு தொழுகின்ற பழக்கம் இருந்தது. செருப்பு போட்டுட்டு தொழுதுட்டு இருக்கிறாங்க. பின்னாடி சஹாபாக்களும் காலணி அணிந்து தொழுது கொண்டிருந்தார்கள். திடீரென்று தொழுகையின் இடையிலேயே நபியவர்கள் செருப்பை கழட்டி விட்டார்கள். அதை பார்த்த சஹாபாக்களும் தொழுகையிலேயே செருப்பை கழட்டி விட்டார்கள். தொழுகை முடிஞ்சவனே நபியவங்க திரும்பி கேட்டாங்க, நீங்கெல்லாம் உங்க செருப்பையா கழட்டி விட்டீங்க? யார சொல்லலாம், நீங்க செஞ்சீங்க, அதை நாங்க பார்த்தோம், அப்படியே செஞ்சோம். சஹாபாக்கள் அப்படித்தானே வாழ்ந்தார்கள். நபியவர்கள் எதை சொல்கிறார்களோ எதை செய்கிறார்களோ அதை வேத வாக்காக அதுதான் இஸ்லாம் என்று நினைத்து அப்படியே வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள். யார் ரசூலுல்லாஹ் நீங்கள் செய்தீர்கள், அதை நாங்கள் பார்த்ததின் காரணத்தினால் அப்படியே செய்தோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, என்னிடத்தில் ஜிப்ரீல் வந்தார், அவர் என்னுடைய காலணியில் நஜீஸ் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டினார். அதன் காரணத்தினால் நான் காலணியை கழட்டி விட்டேன், நீங்கள் காலணியை கழட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அதற்கு பின்னால் நஜீஸ் இருக்கின்ற ஒரு வஸ்வஸ் இருப்பதன் காரணத்தினால் நாம் வெளியெல்லாம் காலணிகளை அணிந்துவிட்டு போகின்றோம் வருகின்றோம். அதன் காரணத்தினால் காலணி போட்டு தொழுவது இஸ்லாத்தில் தடையாக்கப்பட்டிருக்கிறது. நாம் எப்பொழுதும் நபியவர்களை பின்பற்றினாலும் சஹாபாக்களை பின்பற்றினாலும் காலத்திற்கு ஏற்ப சட்டங்களை மாற்றி கொடுத்தவர்கள் இமாமீன்கள் தான். யோசித்து பார்க்கிறோம், நபியவர்கள் காலத்தில் தொலைக்காட்சிகள் இல்லை, நபியவர்களின் காலத்தில் ஸ்மார்ட் வாட்சுகள் இல்லை, நபியவர்களின் காலத்தில் யூடியூபுகள் இல்லை, பேஸ்புக்குகள் இல்லை. ஆனால் இருந்திருந்தால் என்ன சட்டம், அது ஹராமாக்கப்பட்டிருக்குமா ஹலாலாக்கப்பட்டிருக்குமா என்கிற சட்டத்தை படித்து கொடுத்தவர்கள் இமாம்கள். அதை எப்படி எடுத்துக் கொடுத்தார்கள்? குர்ஆனும் ஹதீஸும் எதை சொல்கிறதோ அதிலிருந்து எடுத்துக் கொடுத்தார்கள். பொதுவாக சொல்வார்கள், மதுஹபுகளில் பின்பற்றப்படுபவைகள் மொத்தமே 5 தான். முதலாவது குர்ஆன், இரண்டாவது ஹதீஸ், மூன்றாவது இஜ்மா, நாலாவது கியாஸ், ஐந்தாவது கியாஸுக்கும் அடுத்து முஸ்தஹசன் என்று சொல்வார்கள். இந்த 5ஐயும் தான் இஸ்லாத்திலே மதுஹபுகளை பின்பற்றுபவர்கள் பின்பற்றுவார்கள். இமாம்கள் சட்டங்களை எடுத்தாலும் அது ஷாஃபி இமாமாக இருக்கட்டும், ஹனஃபி இமாமாக இருக்கட்டும், இன்னும் பிற எத்தனை இமாம்கள் சட்டங்களை எடுத்தாலும் இந்த 5ற்குள்ளாகத்தான் தன்னுடைய சட்டங்களை வகுத்து கொடுப்பார்கள். முதலாவது குர்ஆன். குர்ஆனிலே இந்த சட்டத்திற்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த விஷயத்திற்கு குர்ஆன் என்ன பதில் சொல்கிறது என்பதை முதலில் ஆராய்வார்கள். குர்ஆனில் கிடைக்காவிட்டால் இரண்டாவது ஹதீஸில் ஆராய்வார்கள்.
ஹதீஸில் கிடைக்காவிட்டால் மூன்றாவதாக இஜ்மாவின் அடிப்படையிலே ஏகோபித்த சஹாபாக்கள் ஏகோபித்த தாபியங்கள் என்ன கருத்துக்களை சொல்லி எந்த சட்டத்தின் அடிப்படையிலே அமல் செய்திருக்கிறார்களோ அதையே மக்களுக்கு சட்டமாக கொடுப்பார்கள். மூன்றும் கிடைக்காத பட்சத்திலே முன்னால் ஒரு சட்டம் இவ்வாறு இருந்தது, அதன் காரணத்தினால் இது இவ்வாறு ஆக்கப்பட்டிருக்கிறது என்று கியாசின் அடிப்படையிலே அதை வைத்து இதை கியாசாக எடுத்து சட்டங்களை எடுப்பார்கள். இதுதான் மதுஹபுகளில் இமாம்கள் செய்யக்கூடிய எடுக்கக்கூடிய சட்டங்களின் வழிமுறைகள். அவர்கள் ஒன்று புதிதாக வந்து தன்னுடைய சுய அறிவை பயன்படுத்தி சட்டங்களை எடுத்தவர்கள் அல்ல. குர்ஆன் ஹதீஸும் என்ன சொல்கிறதோ அந்த குர்ஆனின் ஹதீஸும் சொல்கிற அடிப்படையிலே அது நமக்கு விளங்க முடியாது. சாதாரண மனிதர்கள் அதனை விளங்க ஆரம்பித்தால் அந்த விளக்கம் வழிகேட்டில் கொண்டு போய் விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற அச்சத்தில் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து சட்டங்களை எடுத்துக் கொடுத்தார்கள். இமாம் கண்ணியத்துக்குரியவர்களை யோசித்து பார்க்கிறோம். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 40 வருடங்கள் தொடர்ந்து இஷாவுக்கு செய்த ஒழுவை கொண்டு சுருத்து தொழுதிருக்கிறார்கள் என்று வரலாறுகளிலே பதிவு செய்யப்படுகிறது. ஒரு நாள் 2 நாட்கள் அல்ல, 40 வருஷம் இமாமுனா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இரவில் இஷாவுக்கு செய்த ஒழுவை கொண்டு சுபுஹ் தொழுவார்கள் என்று சொன்னால் இரவு முழுவதும் அவர்கள் உறங்கவில்லை என்பதுதான். இரவு முழுவதும் உறங்காம நம்மள மாதிரி அவங்க செல்போன்ல பேஸ்புக்ல யூடியூப்ல இல்ல, இரவு முழுவதும் அவர்கள் மார்க்க சட்டங்களை மக்களுக்கு வகுத்துக் கொடுப்பது, குர்ஆனை ஆய்வு செய்வதிலும் ஹதீஸை ஆய்வு செய்வதிலும் தன்னுடைய நேரத்தை செலவிட்டுக் கொண்டிருந்தார்கள். 1-2 ஆண்டு காலம் அல்ல, 40 வருட காலங்கள் இதையே தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை யோசித்து பார்க்கிறோம். இந்த வாழ்க்கையை அற்பமாக்கி நமக்காக அதனை அர்ப்பணமாக்கி நமக்காக சட்டங்களை எடுத்துக் கொடுத்த இந்த இமாம்களை குறை சொல்வது நம்மை வழிகேட்டிலே நம்மை முசீபத்திலே கொண்டு போய் ஒரு பொழுதும் இமாம்களை திட்டவோ அவர்களை குறைவாக பேசவோ அவர்களின் கண்ணியத்தை குறைக்கவோ நமக்கு எந்த அருகதையும் கிடையாது. 40 வருடம் இஷாவுக்கு செய்த ஒழுவை சுபுஹிற்கு நம்மால் தொழுக முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது. இஷாவும் சுபுஹும் தொழுவோமான்னு கேட்டாலே அது முடியாது. அப்படி இருக்க இஷாவுக்கு செய்த ஒழுவை சுபுஹ் வரை வைத்திருப்போமா என்று கேட்டால் அது நிச்சயமாக முடியாது. அப்படி இருக்க அவ்வளவு தியாகங்களை செய்த இமாம்களை ஒரு பொழுதும் ஒரு கடுகளவேனும் நாம் கண்ணிய குறைவாக நடத்துவது என்பது நம்மை முசீபத்தில் கொண்டு போய் நம்மை அல்லாஹ்வின் வெறுப்பிற்கு ஆளாக்கி விடுமே தவிர வேறு எந்த நிலையும் அதற்கு வேறு எந்த உயர்ந்த தரஞ்சாவும் அதற்கு கிடைத்து விடாது. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் இமாம்களை கண்ணியப்படுத்துவதன் மூலமாக அது எந்த இமாமாக இருந்தாலும் ஹனஃபி மதுஹபை சார்ந்த அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களாக இருக்கட்டும், ஷாஃபி மதுஹபை சார்ந்த ஷாஃபிஈ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களாக இருக்கட்டும், மாலிக் ரஹ்மத்துல்லாஹி இருக்கட்டும், அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி இருக்கட்டும், எத்தனை இமாம்கள் இருந்தாலும் எல்லா இமாம்களும் சட்டங்களை வடித்தது குர்ஆன் ஹதீஸ்மாக இருக்கின்ற பட்சத்தில் நாம் அவர்களை பின்பற்றினால் நிச்சயமாக குர்ஆனையும் ஹதீஸையும் தான் பின்பற்றுகிறோம். அவங்க நேரா குர்ஆன் ஹதீஸை எடுத்து பார்த்து ஆய்வு செய்யறாங்க. குர்ஆன் ஹதீஸ்ல கிடைக்காத பட்சத்துல இஜ்மாவின் பக்கம் போறாங்க. இங்கதான் பிரச்சனை உருவாகும். மத்த எல்லா கொள்கையை சார்ந்தவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, குர்ஆன் ஹதீஸ் வரைக்கும் ஓகே, எந்த சட்டம் எடுத்தாலும் குர்ஆன்ல இருந்தா ஓகே, ஹதீஸ்ல இருந்தா ஓகே, அதை தாண்டி சஹாபாக்கள் சொல்றதை நாங்க ஏத்துக்க மாட்டோம். உதாரணமா சொன்னா தராவீஹ் தொழுகை 20 ரக்காத்துகள் யார் ஏற்படுத்தினது? பொதுவா கேட்டா அவங்க கிட்டே கேட்டா உமர்கிட்டையும் தான் ஏற்படுத்தினதுன்னு சொல்லுவாங்க. உண்மையா சொல்ல போனா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தியதுதான் இந்த தராவீஹுடைய 20 ரக்காத்து தொழுகை. அவர்கள் தொழுக வைத்தது மற்ற மதீனாவில் இருக்கக்கூடிய மற்ற அத்துணை சஹாபாக்களும் நபி அவர்களை பின்பற்றி தொழுக ஆரம்பித்தவுடன் 4ஆம் நாள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு இரவு நேரத்தில் வரவே இல்லை. சுபுஹ் நேரத்துல வந்து சொன்னாங்க, நீங்க தொடர்ந்து இப்படி கூட்டமா வந்துட்டே இருக்கிறீங்க, இதை பார்த்த அல்லாஹ் நம் மீது இந்த தொழுகையை கடமையாக்கி விடுவானோ என்கிற பயத்தில் என்கிற அச்சத்தில் நான் தொழுகைக்கு வரவில்லை என்று சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு காலகட்டத்திலே தனித்தனியாக மக்கள் தொழுது கொண்டிருப்பதை பார்த்து இவர்கள் எல்லாம் ஒரே ஜமாஅத்திற்கு கீழாக இருந்தால் நன்றாக இருக்குமே என்று எண்ணி உமர் ரலியல்லாஹு ஏற்படுத்தினார்கள் ஜமாஅத்தின் தொழுகையை 20 ரக்காத்துகளாக.
தராவீகை அவர்களின் அடிப்படையில் இன்று வரை நாம் பின்பற்றி வருகின்றோம். இந்த 20 ரக்காத்து உமர் ரலியல்லாஹு ஏற்படுத்தினதா இருந்தாலும் கூட அவர்களை பின்பற்றி 20 ரக்காத்து தொழுதா நம்ம நரகத்துக்கா போயிட போறோம். யோசித்து பார்க்கிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஹாபி கல் நுஜூம், என்னுடைய தோழர்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள். ஃபபி ஐயிஹிம் இக்ததைத்தும், அவர்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் இஹ்ததைத்தும், நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள் என்று சொன்னார்கள். நிச்சயமாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நட்சத்திரத்தில் கட்டுப்பட்ட மிகப்பெரிய நட்சத்திரமாக இருக்கின்றார்கள். அவர்களை பின்பற்றினால் நிச்சயமாக நாம் நேர்வழியை அடைவோம் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அதன் காரணத்தினால் இமாம்களாக இருக்கட்டும், சஹாபாக்களாக இருக்கட்டும், எந்த நிலையிலும் யார் நமக்கு சட்டங்களை எடுத்துக் கொடுத்தாலும் சுய அறிவின் காரணமாக அவர்கள் எடுத்துக் கொடுத்தவர்கள் அல்ல. குர்ஆனையும் ஹதீஸையும் வைத்து ஆராய்ச்சி செய்து கொடுத்த சட்ட திட்டங்கள். அவர்களை கண்ணிய குறைவாகவோ அல்லது அந்த சட்ட திட்டங்களை மதிக்காத பட்சத்திலோ நாம் நடக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு கேடுதான். கொல்ல அல்லாஹ் நம்மை அந்த கேடான முசீபத்தான விஷயங்களிலிருந்து பாதுகாப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آله سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم ربنا تقبل منا صيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتلاوتنا وأذكارنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وادخلنا الجنة مع الأبرار يا عزيز يا غفار برحمتك يا أرحم الراحمين. وصل وسلم يا ربي على النبي المصطفى محمد وآله وصحابه أجمعين. والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم.